Hello students, இந்த வீடியோல 10th standard history map அதாவது question number 4 இருக்கு இல்லையா, இந்த question number 4ல வந்து நம்ம public important questions நம்ம பார்க்க போறோம். So போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா world outline map, அதுல வந்து ஒரு 36 places பார்த்தோம், அதுல 5 கேட்பாங்க. உங்களுக்கு வந்து either world outline வரும் or India outline வரும் இல்லையா. So இது ரெண்டுமே நீங்க தரவா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பல்சரி கொஸ்டின் ஆன கொஸ்டின் நம்பர் 42 மேப்பை உங்களால அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கணும், தரவா இருக்கணும். ஸோ அதுல ஒரு 30 பிளேஸ் கிட்டத்தட்ட இருக்கு, இதுல ஒரு 30 பிளேசஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து ரிப்பீட்டடா நம்ம ஹிஸ்டரி மேப் ஜியோகிராஃபி மேப்ல பார்த்த அதே சில பிளேசஸ் வந்து இந்த மேப்லயும் வரும். ஸோ அதனால உங்களுக்கு இதுல 30 பிளேசஸ் அப்படின்னும் பொழுது சொல்றது வேணா ஜாஸ்தியா இருக்கலாம், பட் ஏற்கனவே தெரிஞ்ச பிளேசஸ் தான் இதுல நிறைய இருக்கும். ஸோ இப்போ மேப்குள்ள போலாமா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஹிஸ்டரி இந்தியா அவுட்லைன் மேப்ல ஒரு அந்த 30 பிளேசஸை மார்க் பண்ண ஒரு 3 இந்தியா அவுட்லைன் மேப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏன் இந்த திரும்பவும் 3 இந்தியா அவுட்லைன் எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ எல்லா 30 பிளேசஸையும் ஒரே மேப்ல மார்க் பண்ணா யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். அதனால ஸோ இந்த பிளேசஸை வந்து ஒரு மேப்லயும் அடுத்த 2 மேப்ல என்னென்ன பிளேஸ் மார்க் பண்ணணுன்றதை நான் சொல்றேன். ஸோ மொத்தம் 3 மேப் எடுத்துக்கோங்க. பென்சில், எரேசர், ஸ்கேல் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல இருக்கிற எல்லா பிளேசஸையும் நம்ம என்ன பண்ண போறோம், கோடு போட்டு தான் மார்க் பண்ண போறோம். ஸோ லைன்ஸ், பை டிராயிங் லைன்ஸ் we are going to mark the places in the history map. ஓகேவா? ஸோ ஹிஸ்டரி இந்தியா அவுட்லைன் மேப் வந்து நம்ம அப்படிதான் பண்ண போறோம். ஸோ ஸ்கேல் ரொம்ப அவசியம், ஸ்கேல் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் பார்க்க போறோம், லாகூர், அமிர்தசர், டெல்லி, மீரட், பெரைலி, மும்பை, தண்டி, பூனே, வெல்லூர், வேதாரண்யம், கொல்கத்தா, பாட்னா, பரக்பூர், அசாம். ஸோ இதுல நிறைய பிளேஸ் வந்து நம்ம ஜியோகிராஃபி மேப் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ் எல்லாம். ஸோ அதுல வந்து ரிப்பீட்டான சில பிளேசஸ்லாம் இருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னேன், நிறைய பிளேஸ் உங்களுக்கு தெரியும், இதுல கத்துக்க வேண்டியது ரொம்ப கம்மியான பிளேஸ் தான் உங்களுக்கு. ஸோ இது ஃபுல்லா நம்ம ஒரு மேப்ல மார்க் பண்ண போறோம். ஸோ இதுல இருக்கிற பிளேசஸை வந்து நம்ம 2 மேப்ல மார்க் பண்ண போறோம். ஸோ ஏன் 2 மேப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒரே மேப்லயே எல்லாத்தையும் மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், திரும்பவும் ரிவைஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளேசஸ் புரியலன்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே என்னோடய என்ன பண்ணுங்க, போட்டுக்கிட்டே வாங்க, சரியா? அம்பாலா, லக்னோ, கான்பூர், வாரணாசி, அலகாபாத், பெங்கால், வார்தா, மெட்ராஸ், பர்தோலி, கேதா, சௌரி சௌரா, சாம்பரன், குவாலியர், ஜான்சி, மும்பை, சத்தாரா. ஸோ இப்போ மொத்தம் 32 பிளேஸ் இருக்கு, 32 பிளேசஸ் ஆர் தேர். இந்த 32வையும் நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னா, இல்ல 32ல பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில ஆல்ரெடி ஒரு 10 வந்திருக்கும். இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 பிளேஸ் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மற்ற எல்லா பிளேஸ் இப்போ மெட்ராஸ், மும்பை, கொல்கத்தா, டெல்லி, இது எல்லாமே வந்து ஜியோகிராஃபி மேப்லயும் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ பூனே, இது எல்லாமே நம்ம ரிப்பீட்டடா ஜியோகிராஃபி மேப்லயும் என்ன பண்ணிருக்கோம், அசாம், இது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இதுல வந்து புதுசா இருக்கிறது கொஞ்சம் பிளேஸ் தான், அதை ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், கத்துக்கலாம். ஸோ இந்தியா அவுட்லைன் மேப், ஃபர்ஸ்ட் இந்தியா அவுட்லைன் மேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ என்னோட நீங்க என்ன பண்ண போறீங்க, டிரா பண்ண போறீங்க. ஸ்கேல், பென்சில் கையில வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லைன் டிரா பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, இப்படி ஒரு லைன், அதாவது K2, மவுண்ட் K2 மார்க் பண்ணோம் ஜியோகிராஃபில, ஞாபகம் இருக்கா, இந்த பள்ளத்துல. ஸோ பள்ளத்துல இருந்து ஒரு லைன் நேரா டிரா பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பாத்தீங்கன்னா கடைசி பெண்ட் இதானே, இதுக்கப்புறம் பெண்டே கிடையாது, இந்த கடைசி வளைவு, அதுல இருந்து இப்படி ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஸோ K2 உள்ள இருக்கு, K2ல இருந்து மேலேருந்து கீழே ஒரு லைன், இந்த இந்தியாவோட இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இந்த இடத்துல பாருங்க. ஸோ கடைசி வளைவு தானே, இந்த கடைசி வளைவு, அதுக்கப்புறம் இப்படி டேர்ன் ஆயிடுது இல்லையா. ஸோ இந்த டேர்ன் ஆகிற அந்த இடத்துல இருந்து, கடைசியா டேர்ன் ஆகிற அந்த இடத்துல இருந்து ஒரு லைன் டிரா பண்ணுங்க. அது ரெண்டும் இந்த சந்திக்கிற இந்த இடம் தான் டெல்லி.
கவனமா போடுங்க. அதனால தான் ஸ்கேல் எப்பயுமே ஸ்கேலை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சு போடுங்க. லைட்டா கொஞ்சம் கோணலா கிராஸா நீங்க வச்சுட்டா கூட பிளேஸ் தப்பாயிடும். ஸோ லைன் போடும்போது ஸ்ட்ரெயிட் லைனா போடுங்க. K2லேருந்து ஒரு லைன் இந்த கடைசியா டேர்ன் ஆயிடும். இதுக்கப்புறம் இந்தியாவோட அவுட்ல பார்டர் என்ன ஆயிடும், டேர்ன் ஆயிடுது பாருங்க நேபாளுக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு லைன் போடுங்க. அது ரெண்டும் சந்திக்கிற அந்த இடம் தான் டெல்லி. போட்டாச்சா? அடுத்த பிளேஸ் பாருங்க. ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த டேர்ன் ஆகிற அந்த இடத்துக்கு அந்த பார்டரை டச் பண்ணக்கூடாது. அந்த பாக்ஸ் பார்டரை டச் பண்ணாதபடி போடுங்க. போட்டாச்சா? பார்டரை டச் பண்ணக்கூடாது. இது என்னது? பெரைலி. அந்த பார்டரை டச் பண்ணாதபடி ஒரு ஸ்கொயர் போடுங்க. இந்த லைனுக்கு மேல போடணும். இந்த லைன் மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கணும். பெரைலி. போட்டாச்சா? அடுத்த பிளேஸ் போலாமா? சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல மேல மார்க் பண்ணுங்க. அதாவது இந்த பெண்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு நேரா, இந்த பெண்டுக்கு நேரா கர்சரை நல்லா கவனிங்க. இந்த பெண்டுக்கு நேரா. சோ பாத்தீங்க அப்படின்னா அக்கு மாதிரி இருக்கும். கரெக்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். இதுதான் மீரத். சோ டெல்லி, பெரைலி, மீரத் இது மூணுமே அக்கு ஷேப்ல இருக்கும். நல்லா பொறுமையா போடுங்க. பென்சில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். பென் யூ ஆர் நாட் சப்போஸ் டு யூஸ் ஆன் த மேப். போட்டாச்சா? அடுத்த பிளேஸ் போலாமா? சோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கொல்கட்டா. நம்ம ஏற்கனவே இத ஜியோகிராஃபி மேப்லயும் பார்த்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு மேல் நோக்கி ஒரு பெண்ட் இருக்கும். சோ அதுக்கு மேல பொட்டு வச்ச மாதிரி ஒரு ரவுண்ட் வச்சீங்கன்னா ஒரு பாக்ஸ் போடுங்க. சின்னதா ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பாக்ஸ் போடுங்க. அதுதான் கொல்கட்டா. கொல்கட்டாக்கு மேலேயே இம்மீடியட்டா மேலேயே ஒரு பாக்ஸ் போடுங்க. அதுதான் பரக்பூர். சோ பரக்பூர், கொல்கட்டா இது ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கு. ஜஸ்ட் கொல்கட்டாக்கு மேல இருக்கிறது பரக்பூர். நிதானமா போடுங்க. கொல்கட்டாவை மார்க் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மேல ஒரு பாக்ஸ் போடுங்க. அது பரக்பூர். போட்டாச்சா? அடுத்தது போலாமா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது தண்டி. நமக்கு மும்பை எங்க மார்க் பண்ணணும்னு தெரியும். சோ இந்த இடம் மும்பை இல்லையா? சோ மும்பைக்கு மேல இருக்கிறது தண்டி. மும்பைக்கு இந்த ரெண்டு பெண்ட் இருக்கும். இங்க ஒரு பெண்ட் இருக்கும், கீழே ஒரு பெண்ட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் பெண்ட் தான் என்னது, சின்னதா ஒரு வளைவு ஒன்று இருக்கும். ரெண்டு வளைவுகள் இருக்கும் இந்த இடத்துல. அதுல ஃபர்ஸ்ட் வளைவு தான் மும்பை. மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் வளைவு. அதுக்கு மேல இருக்கிற இடம் தான் தண்டி. தண்டி மார்ச் சால் சத்தியாகிரகால படிச்சிருப்போம் இல்லையா, அதுதான். சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது மும்பை. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பெண்ட்ல சின்னதா ரெண்டு குட்டியா பிசுறு மாதிரி இருக்கும் பாருங்க. மேப்ல நல்லா உன்னிப்பா கவனிங்க, தெரியும் அந்த இடத்துல ரெண்டு இருக்கும். அதுல மேல இருக்கிற அந்த பிசுறு மாதிரி இருக்கிற ஒரு பெண்ட், லைட்டா ஒரு வளைவு இருக்கும். அந்த இடம் தான் மும்பை. சோ மும்பைக்கு மேல இருக்கிறது தண்டி. சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பூனே. இது கூட நம்ம பார்த்திருக்கோம். மும்பை லைனுக்கு கொஞ்சம் கீழே மார்க் பண்ணணும், அவ்வளவுதான். சோ மும்பைக்கும் பூனேக்கும் நடுவுல இருக்கிறது என்னது, வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லையா? சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது வெஸ்டர்ன் காட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ். சோ மும்பை இந்த ஓரம் இருக்கும், பார்டர்ல மார்க் பண்ணணும். கொஞ்சம் தள்ளி ஒரு லைன் கீழே மார்க் பண்ணுங்க பூனேவை. மார்க் பண்ணீங்களா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது வெள்ளூர். இந்த சென்னை மார்க் பண்ணுவீங்க இல்லையா, சென்னைக்கு நேரா உள்பக்கமா மார்க் பண்ணுங்க வெள்ளூர். இங்க சென்னை மார்க் பண்ணுவீங்க. அந்த சென்னை லைனுக்கு ஜஸ்ட் ஒரு லைன் கீழே இருந்தா போதும். ஸோ எக்ஸாக்டா சென்னை இங்க இருக்கும். ஸோ நான் என்னோட கர்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த இடம் சென்னை. சென்னைக்கு ஜஸ்ட் ஒரு லைன் கீழே இருந்தா போதும். இது வெள்ளூர். உள்பக்கமா மார்க் பண்ணணும். பார்டர் கிட்ட மார்க் பண்ணக்கூடாது, வெள்ளூர் உள்பக்கமா மார்க் பண்ணணும்.
அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த இடம் கவனிங்க. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டர்ல இப்படி வந்த உடனே இந்த இடத்துல ஒரு சி டைப், சி மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல நம்மளோட பார்டர் வந்து ஒரு சி மாதிரி இருக்கும். அந்த சிக்குள்ள மார்க் பண்ணுங்க அமிர்தசர். ஸோ அமிர்தசர்னாலும் அதே இடம் தான், ஜாலியன் வாலாபாத்னாலும் அதே இடம் தான். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல தான் நீங்க மார்க் பண்றீங்க. புரியுதா? கவனிங்க இங்க. ஸோ அமிர்தசர் இந்த பார்டர் இப்படி வரும் பொழுது இந்த சி மாதிரி இந்த இடத்துல இருக்கும். நல்லா கவனிங்க. ஒரு சி மாதிரி ஒரு பார்டர் வந்து சி மாதிரி இருக்கும். அந்த சிக்குள்ள மார்க் பண்ணுங்க. இந்தியாவுல உள்பகுதியில் மார்க் பண்ணணும். சீல அமிர்தசர் பார்டர், அது இந்தியாவோட பார்டர். சரியா? பஞ்சாப்ல இருக்கு. அமிர்தசர்னாலும் அதே இடம் தான், ஜாலியன் வாலாபாத்னாலும் அதே இடம் தான். மார்க் பண்ணீங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது அதே அமிர்தசருக்கு நேரா வெளியில மார்க் பண்ணோம்னா, அதாவது பாகிஸ்தான்ல மார்க் பண்ணோம்னா அது லாகூர். ஸோ அமிர்தசருக்கு நேரா இந்த இந்தியாக்குள்ள மார்க் பண்ணோம்னா அது அமிர்தசர், இந்தியாவுக்கு வெளியில மார்க் பண்ணோம்னா அது லாகூர். ஸோ ஈஸியா மார்க் பண்ணிடலாம். லாகூரை இந்தியாவுக்கு வெளியில மார்க் பண்ணுங்க, அமிர்தசருக்கு நேரா லாகூர். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது வேதாரண்யம். ஸோ தண்டி மார்ச்ல காந்திஜி சால் சத்தியாகிரகா பண்ண மாதிரி ராஜாஜி வேதாரண்யம்ல பண்ணார் இல்லையா? வேதாரண்யம் சால் சத்தியாகிரகா. ஸோ இது எப்படி அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு டானா மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, உல்டா டானா, ஒரு மாதிரி மூக்கு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கு ஏற்கனவே இல்லையா? ஸோ அதுல ஒரு மூக்குத்தி மாதிரி ஒன்று டாட் வைங்க, அதுதான் வேதாரண்யம். அந்த எண்டுல வேதாரண்யம்ல கடல் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்? கடற்கரை ஓரமா அந்த பார்டர்ல மார்க் பண்ணணும். சோ கடற்கரை ஓரமா மார்க் பண்ணணும், அந்த பார்டர்ல மார்க் பண்ணணும். எண்டுல பார்டர்ல மார்க் பண்ணுங்க, வேதாரண்யம். மார்க் பண்ணியாச்சா? சோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? அசாம். அசாம்னு இந்த இடத்துல எழுதினா போதும், அந்த ஸ்டேட்டோட பவுண்டரி லைன் மார்க் பண்ண தேவையில்லை. சோ இந்த இடத்துல இந்த மாதிரி இதே ஆங்கிள் எழுதுங்க, இதான் அசாம், இந்த ஆங்கிள் தான் இருக்கும். சோ அசாம் அப்படின்றத எழுதணும். அடுத்த பிளேஸ் போலாமா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது, நல்லா நிதானமா பாருங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் ஒரு லைன் டிரா பண்ணிருக்கேன். நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த பெண்ட் ஒண்ணு முடியிற இடம் இருக்கு தெரியுதா? இந்த முடியிற இடத்துல கொஞ்சம் தள்ளி ஒரு டிரா பண்ணுங்க. இல்லைன்னா இந்த சிலிக்கா லேக் இருக்கு இல்லையா? இந்த சிலிக்கா லேக்ல இருந்து இப்படி ஒரு கோடு போடுங்க, நேரா மேல் பக்கமா. சிலிக்கா லேக்குக்கு நேரா மேல் பக்கமா ஒரு கோடு போடுங்க. போட்டிங்களா? லைட்டா தெரியுதா? நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த வெஸ்ட் பெங்கால் பவுண்டரி லைன் ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த பள்ளம் தெரியுதா உள்பக்கமா? அந்த உள்பக்கமா இருக்கிற அந்த பள்ளத்துல இருந்து ஒரு கோடு போடுங்க. இது ரெண்டும் மீட் ஆகிற இந்த இடம் தான் பாட்னா. ஸோ ஃபர்ஸ்ட் கோடை போடுங்க, சிலிக்கா லேக்ல இருந்து நேரா ஒரு கோடு. ஸோ இந்த பெண்ட் தெரியுதா? இது வெஸ்ட் பெங்காலோட பவுண்டரி லைன், வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷோட எல்லை கோடு. ஸோ இந்த பள்ளமா இந்த சைடு தெரியுதா? இப்படி ஒரு ஷேப் ஒன்று இருக்கு பாருங்க. இந்த நடுவுல இருந்து ஒரு கோடு போடுங்க. இது ரெண்டும் சந்திக்கிற அந்த இடம் தான் என்னது? பாட்னா, பீகாரோட கேபிட்டல். ஏற்கனவே நம்ம பீகார் இங்க தானே மார்க் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இப்படி தானே மார்க் பண்ணுவோம், பீகாரை பா மாதிரி போடுவோம். ஸோ ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் பீகார், லோவஸ்ட் லிட்ரஸி ரேட்டும் பீகார். இதுதானே மார்க் பண்ணியிருக்கோம் நம்ம. ஹிஸ்டரி வீடியோஸ் ஜியோகிராஃபி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்படி பா மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ இந்த இடம் என்னது? பாட்னா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு மேப் எடுத்துக்கோங்க. இன்னொரு மேப்ல நம்ம மீதி பிளேசஸை மார்க் பண்ணலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு 3 மேப் எடுத்துக்க சொல்லி. இப்போ ரெண்டாவது மேப் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டாவது மேப்ல இப்போ நான் சொல்ற பிளேசஸ்லாம் 1 by 1 மார்க் பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ அந்த லைன் டிரா பண்றத நல்லா கவனமா கவனிங்க. எங்கேருந்து லைன் டிரா பண்றோம் அப்படின்றத பாருங்க. ஸோ இந்த K2ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன், அதாவது டெல்லிக்கு லைன் டிரா பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே லைன் ஒரு டிரா பண்ணுங்க. அதே மாதிரி இந்த எட்ஜ்,
நல்லா கவனிங்க. இந்த எட்ஜ், இந்த எட்ஜ்ல இருந்து ஒரு லைன், இது ரெண்டு மீட்டிங் பாயிண்ட் தான் அம்பாலா. இந்த அம்பாலா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் அபவ் டெல்லி. இப்ப டெல்லி எங்க மார்க் பண்ணிருப்போம்? சோ இதுக்கு நேரா மார்க் பண்ணிருப்போம். இந்த இடத்துல டெல்லியை மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? சோ இந்த இடம் தான் என்னது? டெல்லி. சோ இந்த டெல்லிக்கு எக்ஸாக்ட்டா மேல, சோ இந்த இடத்துல மீரட் மார்க் பண்ணிருப்போம். இதுக்கு பேரலலா, அம்பாலாக்கு பேரலலா என்ன மார்க் பண்ணிருப்போம்? மீரட் மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? சோ இது எல்லாமே நீங்க ஒரே மேப்ல மார்க் பண்ணா கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அடுத்த மேப் சொன்னது. சோ இது அம்பாலா, டெல்லிக்கு மேல இருக்கிறது. சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது லக்னோ. சோ லக்னோ பாருங்க, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா? இந்த எட்ஜுக்கு நேரா ஒரு கோடு போடுங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா? இந்த முனை, இந்த முனையில இருந்து நேரா ஒரு கோடு போடுங்க, இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணியாச்சா? லக்னோன்னு எழுதுங்க, ஸ்கொயர் போடுங்க. சோ அடுத்தது பாருங்க, லக்னோக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கான்பூர். சோ இந்த எட்ஜுக்கு நேரா, சோ இந்த எட்ஜுக்கு நேரா மார்க் பண்ணீங்க அப்படின்னா அது லக்னோ. சோ லக்னோக்கு கீழே இந்த எட்ஜ், அந்த பெரைலி மார்க் பண்ணுவோம் இல்லையா? அந்த எட்ஜுக்கு நேரா மார்க் பண்ணுங்க கீழே. இந்த இடத்துல பெரைலி மார்க் பண்ணுவோம் இல்லையா? இந்த பெரைலி அந்த எட்ஜ் இருக்கு இல்லையா முனை, இந்த முனையில இருந்து அப்படியே நேரா கீழே மார்க் பண்ணுங்க, லக்னோ கீழே மார்க் பண்ணுங்க, அதுதான் கான்பூர். மார்க் பண்ணியாச்சா? சோ அம்பாலா, லக்னோ, கான்பூர் 3 பிளேஸ் மார்க் பண்ணியாச்சா? சோ அடுத்ததா நாம பார்க்க போறது என்னன்னு பார்க்கலாமா? வாரணாசி. வாரணாசி ஒண்ணுதான், பெனாரஸ் அப்படின்னு கேட்டாலும் இதே பிளேஸ் தான். வாரணாசி, பெனாரஸ் எல்லாம் ஒண்ணுதான். சோ எங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல மேடா ஒண்ணு இருக்கா, அதோட நடுவுல இருந்து கோடு போடுங்க இந்த இடத்துல. இது எல்லாமே வாரணாசி, அலகாபாத் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா on the banks of the river கங்கா. சோ கங்கா ரிவர் நம்ம ஏற்கனவே ஜியோகிராஃபி மேப்ல டிரா பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இது இப்படி வரும். சோ இது எல்லாமே எங்க இருக்கு? பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் கங்கால இருக்கு. சோ அதனால நல்லா கவனிங்க, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி ஒண்ணு போகுதா, அந்த மேடோட நடு பகுதியிலிருந்து ஒரு கோடு போடுங்க. மேக் a dot here and write வாரணாசி. வாரணாசினாலும் ஒண்ணுதான், பெனாரஸ்னாலும் ஒண்ணுதான். மார்க் பண்ணியாச்சா? பொறுமையா மார்க் பண்ணுங்க. கரெக்டா இந்த மேடா இருக்கு பாருங்க, இந்த ஒரு மாதிரி மேல் நோக்கி இங்கேருந்து ஆரம்பிச்சு இப்படி மேல போய் இங்க முடியும். இதுல நடு சென்டர் பார்ட்ல இருந்து ஒரு கோடு போடுங்க, வாரணாசி எழுதுங்க. சோ அடுத்ததா நம்ம பார்க்க போறது பெங்கால். பெங்கால் அப்படிங்கிறது வந்து நம்ம வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால், இப்ப இருக்கிற பங்களாதேஷ், இது எல்லாமே சேர்ந்ததுதான் பெங்கால் அப்படின்னு இருக்கும். சோ அதனால நம்ம வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ் முடிய பெங்கால் அப்படின்னு எழுதினா போதும். சோ வெஸ்ட் பெங்கால்ல இருந்து பங்களாதேஷ் வரைக்கும் பெங்கால் அப்படின்னு பெருசா எழுதினா போதும், பெங்கால் இதுதான். சோ அடுத்ததா நாம பார்க்க போறது கேடா. சோ இந்த கல்ஃப் ஆஃப் கம்பட் இருக்கு இல்லையா, அந்த கல்ஃப் ஆஃப் கம்பட் மேல பொட்டு வச்ச மாதிரி வைங்க. இந்த கல்ஃப் ஆஃப் கம்பட்ல ஏற்கனவே ஜியோகிராஃபி மேப்ல இந்த பிளேஸை பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த கல்ஃப் ஆஃப் கம்பட்ல மேல ஒரு பொட்டு வச்ச மாதிரி வச்சிங்க அப்படின்னா அதுதான் கேடா. எழுதிட்டீங்களா? அடுத்தது போலாமா? சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது பர்தோலி. இந்த கேதாக்கு இந்த சைட்ல, அதாவது இந்த இடத்துல என்ன இருக்கும்? ரிவர் நர்மதான் தப்தி இருக்கும் இல்லையா, இந்த சைடு. சோ அந்த இடத்துல இந்த இடம், இந்த கார்னர் பர்தோலி தெரியுதா? அதுவும் கல்ஃப் ஆஃப் கம்பட்டுக்கு உள்ளதா இருக்கும். பர்தோலி நல்ல பொறுமையா மார்க் பண்ணுங்க, ஒரு ஸ்கொயர் போடுங்க அந்த இடத்துல. ஸ்பெல்லிங் கரெக்டா எழுதுங்க. क्वेश्चन பேப்பர்ல என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும், ரைட்? இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது, அந்த லைன் போட்டுட்டே வர பாருங்க, என்னன்னு தெரிஞ்சுதா? வார்தா. சோ வார்தா எப்படின்னு பாருங்க, தூத்துக்குடி. இந்த இடத்துல தூத்துக்குடி மார்க் பண்ணனா ஜியோகிராஃபி மேப்ல ஞாபகம் இருக்கா? ஜியோகிராஃபி மேப் என்னோடது பார்த்திருப்பீங்க. சோ அந்த ஜியோகிராஃபி மேப், இந்த பெண்ட் தெரியுதா, இதுதான் தூத்துக்குடி.
இந்த தூத்துக்குடியிலேருந்து ஒரு லைன் போடுங்க மேல. இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் குஜராத், அதுலேருந்து இந்த எட்ஜ்லேருந்து ஒரு கோடு போடுங்க. இது ரெண்டும் மீட் பண்ற இந்த இடம் தான் வார்தா. ஸோ வார்தாக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தான். இப்போ எப்படி நம்ம செங்கல்பட்டு கன்னியாகுமரி இருக்கு, சாரி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வார்தா டிஸ்ட்ரிக்டும் நாக்பூரும். ஸோ நாக்பூரும் இதே இடம் தான், பக்கத்துலயே தான். ஸோ செங்கல்பட்டு அண்ட் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் எப்படி பக்கத்துல இருக்கிற மாதிரி வார்தாவும் நாக்பூரும். ஸோ நாக்பூர் நம்ம ஜியோகிராஃபில மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே இடம், இதே இடத்துல நீங்க மார்க் பண்ணா கூட மார்க் உண்டு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு அழகா ஒரு ஸ்கொயர் போடுங்க. ஸோ இந்த தூத்துக்குடியிலேருந்து நேரா ஒரு லைன், இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் குஜராத்லேருந்து ஒரு லைன், அது ரெண்டும் மீட் பண்ற அந்த இடம் தான் என்னது? வார்தா. லைன் போடுங்க. போட்டாச்சா? அடுத்த பிளேஸ் போலாமா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அலகாபாத். ஸோ வாரணாசிக்கு ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது வாரணாசி. இதுவும் ஆன் த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் கங்கா இல்லையா? ஸோ இது அலகாபாத் ஏரோ மார்க் போட்டு எழுதியிருக்கோம். ஏன்னா அங்க பிளேஸ் இல்லைன்றதுனால. உங்களுக்கு பிளேஸ் இருந்தது அப்படின்னா எழுதலாம், இல்ல ஏரோ மார்க் போட்டு எழுதுங்க. வாரணாசிக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கங்கா ரிவர் பேங்க்ஸ்ல இருக்கிற பிளேசஸ் தான் இதெல்லாம். வாரணாசி, அலகாபாத்லாம் மார்க் பண்ணீங்களா? எல்லாரும் மார்க் பண்ணியாச்சா? ஓகே. ஸோ இப்போ நம்ம அடுத்த மேப்பை பார்க்க போறோம். இப்போ இன்னொரு மேப் எடுத்துக்கோங்க, அதுல இன்னும் டீடைலா நம்ம பார்க்க போறோம். இன்னொரு மேப் எடுத்துட்டீங்களா? ஓகே. இந்த மேப்ல நம்ம 7 முக்கியமான பிளேஸை மார்க் பண்றோம். இந்த 7மே ரொம்ப முக்கியமான பிளேஸ்ன்றதுனால தனியா ஒரு மேப்ல மார்க் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த 7லேருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 டெஃபினட்டா வரும். அதனாலதான் தனியா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை தனி மேப்ல போடுறேன். ஸோ கவனமா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சௌரி சௌரா. இப்போ இந்த சௌரி சௌரா எங்க மார்க் பண்ணணும்? மேப் நல்லா கவனமா பாருங்க. இந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கும். அந்த மேடு ஆரம்பிக்கிற இடம் சௌரி சௌரா, அந்த மேடு முடிகிற இடம் சாம்பரன். நல்லா கவனமா. கோரக்பூர் கேட்டாலும் சௌரி சௌராலேயே மார்க் பண்ணுங்க. ஏன்னா கோரக்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பிளேஸ் தான் சௌரி சௌரா. ஸோ கோரக்பூர்னு கேட்டாலும் அதே இடம் தான், சௌரி சௌரான்னு கேட்டாலும் அதே இடம் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மேடு மாதிரி இருக்கும். அந்த மேடு வந்து ஆரம்பிக்கிற அந்த எலிவேஷன் ஆரம்பிக்கிற அந்த இடம் சௌரி சௌரா. அந்த எலிவேஷன் முடியுது பாத்தீங்களா, அந்த இடம் என்னது? சாம்பரன். இப்ப பாருங்க, அந்த முடிகிற இடத்துல சாம்பரன். நல்லா கவனமா போடுங்க. ஆரம்பிக்கிற இந்த இடம் என்னது? சௌரி சௌரா. இந்த பென் மேல போய் கீழே இறங்கிடுச்சு பாருங்க, இது சாம்பரன். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நல்லா நிதானமா கரெக்டா மார்க் பண்ணுங்க. சோ அடுத்தது நாம பார்க்க போறது மும்பை. சோ இதை வந்து நம்ம ஜியோகிராஃபி மேப்லயே பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அந்த 2 ஸ்மால் பெண்ட் இருக்கும், அதுல வந்து ஃபர்ஸ்ட் பெண்ட்ல மார்க் பண்ணணும். சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது சத்தாரா. பூனே மார்க் பண்ணீங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி பூனேக்கு பக்கத்திலேயே மார்க் பண்ணுங்க சத்தாராவை. பூனேவும் சத்தாராவும் பக்கத்து. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெய்பரிங் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தான் அது ரெண்டுமே. சோ அதனால நீங்க என்ன பண்ணலாம், நெய்பரிங் பிளேஸ், அதனால பூனே பக்கத்திலேயே சத்தாரா மார்க் பண்ணலாம். சோ இது எல்லாமே வந்து ரெயின் ஷேடோ ரீஜன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. இதுக்கு நடுவுல வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும். சோ இதுக்கு நடுவுல என்ன இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸ். சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது சென்னை, மெட்ராஸ். இதை வந்து நிறைய வாட்டி சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி மார்க் பண்ணணும்ட்டு. இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஐலாண்டுக்கும் செகண்ட் ஐலாண்டுக்கும் நடுவுல ஸ்கேல் வை, அது அப்படியே கோடு போடு. அது எந்த இடத்துல இந்த பவுண்டரியை கட் பண்ணுதோ அந்த இடம் தான் சென்னை. மார்க் பண்ணீங்களா?
இது நிறைய வாட்டி சென்னை, மும்பை இதெல்லாம் நம்ம ஜியோகிராஃபில நிறைய எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்? சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது நல்லா கவனிங்க. என்ன மார்க் பண்ண போறோம்? நான் போடுற கோட் அப்படியே மார்க் பண்ணிட்டே வரீங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த கோடெல்லாம் முதல்ல போட்டுடணும். எந்த கோடு? மேல இருந்து K2 இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒரு கோடை நீட்டா போடுங்க. அதுக்கப்புறம் கவனிங்க, இந்த ரன் ஆஃப் கட்ஸ் இந்த இடத்துல ஆரம்பிக்குது இல்லையா, ஸோ இந்த எண்ட்ல இருந்து ஒரு கோடு போடுங்க. அதுக்கு மேல இருந்து ஒரு கோடு போடுங்க. இந்த மாதிரி 2 லைன் போடுங்க கரெக்டா. மாதிரி இருக்கு பாருங்க, E1 2. இந்த மாதிரி இருக்கா தெரியுதா? இந்த முடிகிற இடத்துல இருந்து ஒரு கோடு போடுங்க. இந்த எண்ட்ல இருந்து ஒரு கோடு போடுங்க. நல்ல கவனமா மேப்பை பாருங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அந்த முடிகிற இடத்துல இருந்து ஒரு கோடு போடுங்க. இந்த பெண்டு போய் இப்படி திரும்புறது அந்த இடத்துல இருந்து ஒரு கோடு போடுங்க. இந்த 2 கோடு போட்டுக்கோங்க. இந்த K2 லைன் அப்படியே போடுங்க. சோ இந்த இடத்துல இந்த பண்ணா டெல்லி தானே, இந்த டெல்லிக்கு அப்படியே கீழே இருக்கிறது தான் என்னது? வெரி குட், ரைட், குவாலியர். இந்த இடம் பேர் என்ன? குவாலியர். சோ இந்த டெல்லி லைன் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து இந்த முடிகிற இடத்துல இருந்து ஒரு கோடு போடுங்க. இது ரெண்டும் மீட் பண்ற இந்த இடம் குவாலியர். சோ டெல்லிக்கு கீழே இருக்கு. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது ஜான்சி. இப்ப பாருங்க, இந்த லைன்ல குவாலியருக்கு ஜஸ்ட் கிராஸா ரைட் ஹேண்ட் சைட்ல மார்க் பண்ணுங்க ஜான்சி. குவாலியருக்கு கீழே இருக்கணும், ஆனா லைட்டா ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கணும். இது என்னது? ஜான்சி. சோ இந்த குவாலியர், ஜான்சி, சௌரி சௌரா, சாம்பரன், சத்தாரா, மும்பை, மெட்ராஸ் இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய பிளேசஸ். இது வந்து ரொம்ப ஈஸி டு மார்க். இந்த மாதிரி லைன் போட்டு மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு மார்க் பண்றது. சோ டிரா லைன்ஸ், அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. So students, இது கம்பல்சரி கொஸ்டின் நம்பர் 42 நம்ம வந்து 2 வீடியோல பார்த்திருக்கோம், பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 1ல வேர்ல்டு மேப் பார்த்திருக்கோம் அண்ட் பார்ட் 2ல இந்தியா அவுட்லைன் மேப் பார்த்திருக்கோம். ஸோ இந்த 2 மேப்லயும் ஒரு 30 பிளேசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேசஸ் கொடுத்துருக்கு. இதை தரவா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோவை போட்டு பாருங்க, பாஸ் பண்ணி போடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ எவ்வளோ வாட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பப்ளிக் எக்ஸாம் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மேப்பில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ மேப்பில் மொத்தம் 13 மார்க்ஸ் இருக்குது. ஜியோகிராஃபி மேப் ஒரு 4 பார்ட்டாக போட்டிருக்கேன் அண்ட் ஹிஸ்ட்ரி மேப் ஒரு 2 பார்ட்டாக, ஒரு வேர்ல்டு அவுட்லைனும் ஒரு இந்தியா அவுட்லைனும் போட்டிருக்கேன். யூ ஜஸ்ட் வாட்ச் ஆல் த வீடியோஸை பாருங்க. வீடியோஸை பார்த்து என்னோடய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக அந்த ஃபுல் 13 மார்க்ஸ் உங்களால் வாங்க முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.